ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். கீரை கடைக்காரர் சொன்ன ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ போய் பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பச்சை மொச்சையும் பசலைக்கீரையும் சேர்த்து பண்ண பொரியல் தாங்க அது. இப்போ சீசனுங்கிறதுனால நமக்கு பச்சை மொச்சை நிறைய ஈஸியாக கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அயன் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. சீசனில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாஷ் பண்ணி அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது தர பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லை பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அயன் இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும். இது கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பிச்சு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், அவரை நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ண வெங்காயம் அதையும் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆனியனுக்கு உப்பு தேவை. அதுவும் இல்லாமல் நமக்கு கீரைக்கும் சேர்த்து வேணும். கூடவே 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம இது கூட வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அவரை, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவரையில் இந்த மசாலாலாம் நல்லா ஏறட்டும். நல்லா வதங்கின பிற்பாடு நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாவே வெந்துடும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த அவரையில் நமக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்குது. கீரையில் நமக்கு தேவையான அயன், கால்சியம், பாஸ்பரஸ்னு எல்லா சத்துக்களுமே இருக்குது. இது குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டா நல்லா பாலூருன்னு சொல்லுவாங்க. இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது கூட துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். அது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். கூடவே கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை கீரை கடைக்காரர் சொன்னதுனால இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு செஞ்சோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவரை நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு அந்த கீரை அதோடு போகிறதுனால சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரியலை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு தொட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம தனியாக கூட இப்படியே ஸ்பூன் வச்சும் சாப்பிட்லாங்க. நம்ம உள்ள போயிட்டே இருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல சத்தான ஒரு பொரியல். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சுருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.